சீஸ்ஃபயர் வந்துருச்சு. இன்னும் ஒரு சிலர் நினைக்கிறாங்க மறுபடியும் யூஎஸில் வந்து மனசு மாறி திருப்பியும் தாக்குதல்லாம் இருக்கும் அப்படின்னு. வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஏன்னா பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்டுமே ரொம்ப பாசிட்டிவாக நிறைய பையிங் வந்திருக்கு. இது யூஎஸ் 500 பார்க்குறீங்க 2%, ஷாங்காய் சைனாவில் 2.69%, யூகேயில் 2.3%, ஹாங்சங் 3%, ஆஸ்திரேலியா 200ல் 2.59, ஃப்ரான்ஸ் 2.81, ஜெர்மனி 40ல் 4.62, ஜப்பான்லாம் 5.38. யூஎஸ் 10 இயர் ஈல்டு பாண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. நம்ம மார்க்கெட்லேயுமே பார்த்திங்கன்னா எல்லா செக்டாருமே பெரும்பாலும் ப்ளஸில் தான் இருக்குது. மேஜர் இண்டிசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டி 3.6 பாயிண்ட் 840 பாயிண்ட் கிட்டத்தட்ட 24,000க்கு கிராஸ் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு கீழே போயிட்டு வருது. நெக்ஸ்ட் 50லாம் 2,800 பாயிண்ட் 2,900 பாயிண்ட் 4.5%. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இவ்வளோ சிங்கிள் டே கேப் அப் ரைஸை. நிஃப்டி 100 பார்த்திங்கன்னா 3.8%, 900 பாயிண்ட். நிஃப்டி 200ம் பார்த்திங்கன்னா 3.8%, 497. மிட் கேப்லாம் இந்த மாதிரி ரேலி பெரும்பாலும் வந்தது இல்லை, ரேராக தான் வரும். 3.88. நிஃப்டி 50 ப்ளஸில் இருந்தால் மிட் கேப் இருக்காது, ஸ்மால் கேப் இருக்காது. அந்த மாதிரி எல்லாம் ஒன்று போல் இருக்கிறது ரொம்ப ரேரு. 781 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, ஸ்மால் கேப் 3.8, 569 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. பேங்க் 5.22, பேங்க்லாம் 2,700 பாயிண்ட்டு ப்ளஸில் இருக்குது. ஐடியே ரொம்ப மோசமாக இடையில் அடிக்கப்பட்ட ஐடியுமே 75 பாயிண்ட் ப்ளஸில் தான் இருக்குது. ஆட்டோ டாக்ஸு செமையாக அடிச்சிருந்தாங்க இடையில கொஞ்சம் பல ரீசன்ஸ்னால. இன்றைக்கி அது ஹையஸ்ட் 6.25%, 1,645 பாயிண்ட். ஃபார்மா கொஞ்சம் ஐடி மாதிரி இப்போ எதோ திருப்பியும் இந்த டேரிஃப் ஏதோ ஒரு சொன்னார் ட்ரம்ப், அதனால கொஞ்சம் இறங்குச்சு. பட் அதுவுமே 140 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. எஃப்எஸ்சிஜிலாம் வந்து 1.25% ப்ளஸ் 825 பாயிண்ட். ரியாலிட்டிலாம் நல்லா தான் ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட அதோடைய இண்டெக்ஸ் கம்மியாக இருந்தால் கூட 6.8% ஏறி இருக்குது. சென்செக்ஸு கிட்டத்தட்ட 2,790, 2,800 பாயிண்ட். சிங்கிள் டேயில் ஹையஸ்ட்டு சிங்கிள் டே ரேலி. இப்போ ரீசெண்ட் மந்த்ஸில் இல்லை இயர்ஸில் கூட சொல்லலாம் நம்ம 3.25%. அப்புறம் பேங்க் 5.2, 3%. 3,100 சென்செக்ஸில் உள்ள அந்த பேங்க் வந்து 3,100 பாயிண்ட் அப்பு. நிஃப்டி 500 டோட்டலாக எல்லாம் நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, இது மிட் கேப் 150, ஸ்மால் கேப்லாம் இருக்குது 3.8, 800 பாயிண்ட் அப்பு. எம்என்சி மேனுஃபேக்சரிங் நினைக்கிறேன் 3.37, 970 பாயிண்ட்டு. பிஎஸ்யூ பேங்க்கு 5.2, 428 பாயிண்ட்டு. மெட்டலும் அதேமாதிரி 2.7%, 320 பாயிண்ட்டு. நிஃப்டி இன்ஃப்ரா 4% கிட்ட 344 பாயிண்ட்டு. எனர்ஜி 2.2, 295 பாயிண்ட்டு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 5.2, அதில் தான் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ்லாம் வருது 1,300 பாயிண்ட்டு. நிஃப்டி டோட்டல் மார்க்கெட்டு 3.77, 450 பாயிண்ட்டு. நிஃப்டி மிட் செலக்ட் தனியாக கொடுத்துருக்காங்க 4%, 565 பாயிண்ட்டு. அதனால் வேங்க தான் அந்த டிப்பில் வேங்கிறது தான் பயப்படாமல் வேங்கிட்டே இருக்கணும். பணம் இருந்தாலுமே மொத்தமாக போட்டு வாங்கக்கூடாது. நம்ம வந்து அந்த வார் நடந்த 1 மந்த் 40 நாள் நடந்திருக்கு. எப்பெல்லாம் மைனஸ் வந்ததோ, எப்பெல்லாம் அவங்கள்ட்ட காசு இருந்ததோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கணும், ஸ்ப்ளிட் பண்ணி. ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செக்டார் இறங்கிட்டே தான் இருந்தது. பொறுமை வேணும். நிறைய பேருக்கு ஃபுல் டைம் வாட்ச் பண்ண டைம் இருக்காது. பட் ஈவினிங் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு ஜெராதோலையோ, க்ரோலையோ, அப்ஸ்டாக்லையோ, ஏஞ்சலோன்லையோ எதில் வேணால் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஸ்டாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த ஸ்டாக்லாம் ரொம்ப இறங்கியிருக்கு அந்த வார் சமயத்தில் மைனஸ் மார்க்கெட்லன்னு. அதில் எந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ ஒரு 5 ஷேர் வாங்கணுன்னா அந்த ரேட்டை கோட் பண்ணி பை ஆர்டர் போட்டுட்டு போனீங்கன்னா மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த ரேட்டுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு
அது ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணி நீங்கள் வேலைக்கு போகிறவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை பார்க்கலாம். திருப்பி ஈவினிங் மறுநாள் வந்து பார்த்துட்டா நீங்கள் வாங்கியிருக்குதா உங்களுக்கு என்னங்கிறது உங்களுக்கு அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி அப்படி பொறுமையாக நீங்கள் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா தான் இப்படி திருப்பி அந்த சீஸ் ஃபயர் வரும்போது கண்டிப்பாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி தான் ஆகணும். 26,000லேருந்து 22,300 வரைக்கும் போன மார்க்கெட்டு தான் இப்போ நேற்று ஏறிச்சு, முந்தானத்து ஏறிச்சு, இன்றைக்கி பயங்கரமாக ஏறி இருக்குது, 24,000க்கே வந்துடுச்சு. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரேராக தான் அமையும். இப்போ கோவிட்டில் கூட வந்ததுன்னா கூட அது ரொம்ப லாங் பீரியடாக இருந்தது. இறங்கினதும் லாங்காக இறங்கிட்டே போச்சு. கோவிட்டில் எல்லாம் சரியாகி மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப லாங் டைம் எடுத்தது. இது வந்து வார் வந்து ரொம்ப குயிக்காக வந்து மார்க்கெட்டை க்ராஷ் பண்ணிச்சு. அந்த 40 டேஸில் மார்க்கெட் ரொம்ப ஹெவி க்ராஷு. சீஸ் ஃபயர்னோன்னா அந்த அளவுக்கு எவ்வளோ குயிக்காக கீழே போச்சு அவ்வளோ குயிக்காக மார்க்கெட் மேலே வருது அப்படிங்கிறது தான். அதனால் இனிமேல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களே எல்லாம் டயர்டாகிட்டாங்க. திருப்பி ஒரு முறை வந்து இன்னொரு முறை ஆரம்பித்து சண்டை போட்டுன்னு ஒரு பக்கம் அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகிட்டே இருக்குது. இங்கே வந்து இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் அவங்க பக்கத்தில் உள்ள நெய்பர் கண்ட்ரிஸ் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே அது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இன்டர்னல் ப்ரெஷர் ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே அவங்கவுங்க பார்லிமெண்ட்டு, செனேட் அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல இருக்குது. ஸோ ஃபர்தராலாம் வந்து பண்ண மாட்டாங்க. மிச்ச கண்ட்ரிஸுமே நிறைய எஃபெக்ட் ஆகிடுச்சு. எல்லா கண்ட்ரிஸுமே க்ரூடு கேஸ்ன்னு எல்லாம் இதாகிடுச்சு. ஷிப் வரல, அதெல்லாமே பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு, யார் பண்ண போகிறா என்ன ஏதுன்னு. அதனால் மறுபடியெலாம் வார் வரும் இறங்கும் நம்ம வாங்கலாம்னு நினைக்காதீங்க. நீங்கள் சான்ஸ் வந்து வாங்காமல் இருந்தீங்கன்னா அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க. ஏதாவது மார்க்கெட்டில் கரெக்ஷன் வரும்போது பணம் இருந்தால் சேலரி பீப்புளாக இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் போடலாம். பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் போடலாம். எப்பொழுதும் கொஞ்சம் ரிசர்வ், கொஞ்சம் சர்ப்ளஸ் பணம் வச்சுருக்கணும். வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரிலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஈடுபடுற ஆளாக இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டில் கரெக்ஷன் வரும்போது பண்ணணும். இப்போ நான்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய ஃபண்டு செக்டார் வைஸாக பார்த்து நான் போடுவேன். எனக்கு இப்போ அதில் ரொம்ப வருஷமாக, நான் 2005லேருந்து இருந்தால் கூட இப்போது டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் கடந்த 3 வருஷமாக நிறைய ஃபாலோ பண்ணி ஃப்ரீ டைமும் இருக்கிறதுனால நிறைய பார்க்குறேன். நான் ஆக்சுவலாக மியூச்சுவல் ஃபண்டில் போடும்போது பணமே இருந்தாலும் நான் எப்படி பண்ணுவேன்னா, கிட்டத்தட்ட என்கிட்ட 10க்கும் மேற்பட்ட ஃபண்டு இருக்கும். டெய்லி எந்த ஃபண்டெல்லாம் இறங்குதுன்னு பார்த்துட்டு 100 ரூபா மட்டும் போடுவேன். ஒரு 5-6 ஃபண்டில் முதல் நாள் போடுவேன். அடுத்த நாள் இன்னும் மைனஸுக்கு போகுதுன்னா இன்னொரு 5-6 ஃபண்டில் 100 ரூபா போடுவேன். இப்படி தான் நான் போடுவேன். நம்மள்கிட்ட எத்தனை லட்சம் இருந்தாலும் சரி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து அதெல்லாம் வந்து வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் இந்த மாதிரி செய்கிறதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் ஷேர் வாங்குறீங்கன்னா இறங்குது அப்படின்னு தெரிஞ்சால் உங்களோட பணம் நிறைய இருந்தால் கூட ஒவ்வொரு ஷேராக கூட வாங்க சொல்கிறாங்க. நான் ஒவ்வொன்றா வாங்குறதா அப்படின்லாம் நிறைய பேர் நினைப்பாங்க. அது அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஷேர் வாங்குவீங்க, அது அப்புறம் மார்க்கெட் கரெக்ஷன் ஆச்சுன்னா, உதாரணத்துக்கு 500 ரூபா இருக்குது, ஒரு ஷேரை வாங்கிட்டீங்கன்னா 10 வாங்கிட்டிங்கன்னா அப்புறம் அது 450க்கு வந்துச்சுன்னா திருப்பி 10 வாங்கணும், 400க்கு வந்துச்சுன்னா திருப்பி 10 வாங்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆவரேஜ் பண்ணுறதுக்கு பணம் இருக்காது. அதே இது ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா 450 வந்தோடனே ஈஸியாக இன்னொரு ஷேர் வாங்க முடியும். 400 வந்தால் இன்னொரு ஷேர் ஈஸியாக வாங்கிடுவீங்க. அது 350 வந்தாலும் இன்னொரு ஒரு ஷேர் ஈஸியாக வாங்கிடுவீங்க. அப்படி வாங்கும்போது என்னென்னா டக்குன்னு உங்களுடைய ஆவரேஜ் வந்து ஈஸியாக குறைஞ்சிரும். மார்க்கெட் அந்த மாதிரி ரெக்கவரி ஆகும்போது நீங்கள் வந்து ஈஸியாக வெளியில் வந்துடுவீங்க. அதே தான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே. நீங்கள் வந்து உங்களுக்கு மாதத்துக்கு நீங்கள் 10,000 போடுறீங்க, இல்லை 20,000 போடுறீங்கன்னு இருந்தால் கூட இந்த வார் பீரியடெலாம் வரும்போது அதை 1ஆந்தேதியில் நான் எஸ்ஐபியில் போடுவேன், லம்சமில் போடுவேன்னு இருந்தால் கூட மொத்தமாக போடக்கூடாது. வார் பீரியடில் நீங்கள் என்ன பண்ணால் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிரித்து தான் போடணும். 1000, 2000 அப்படி தான் போகணும். ஏன்னா டெய்லி இறங்குச்சு. செக்டாருமே நிறைய நிஃப்டி 50 மட்டும், மிட் கேப் மட்டும் அப்படின்னு இருக்கிறத காட்டிலும் நிறைய செக்டாரெல்லாம் இருந்தது இந்த வாட்டிலாம் இறங்குனதில். நான் வந்து ஐடி தனியாக வச்சுருக்கிறேன் என்னுடைய ஃபண்டில், லாஜிஸ்டிக்ஸ் தனியாக வச்சுருக்கேன், ரியல் எஸ்டேட் தனியாக வச்சுருக்கேன், ப்ரைவேட் பேங்க் தனியாக வச்சுருக்கேன், பிஎஸ்யூ பேங்க் தனியாக வச்சுருக்கேன், ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தனியாக வச்சுருக்கிறேன், மிட் கேப் வச்சுருக்கிறேன், இன்னோவேஷன் ஃபண்டு, குவாண்ட் ஃபண்டு வச்சுருக்கிறேன். நிறைய ஃபண்ட் இருக்குது நமக்கு. வந்து நீங்கள் நிறைய மொத்தம் 3000 ஃபண்டு இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஏன் 3 ஃபண்டு 4 ஃபண்டில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்?
உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யூடியூப்பில் எல்லா விஷயங்களும் சொல்கிறதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கணுமோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆட்டோ தனியாக அதுக்கு ஃபண்ட் இருக்குது. ஆட்டோ செக்டரில் உள்ள எல்லாமே வந்துடும். மாருதி, மஹேந்திரா, ஹெச்எம் மோட்டார் அந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஸோ ஆட்டோ ஃபண்டில் போடலாம். ஐடினா உங்களுக்கு டிசிஎஸ் அதெல்லாம் வரும். அது நிஃப்டி ஐடியில் வரும். மிட்கப் ஐடியில் தான் கோஃபோர்ஜு, பிர்லா சாஃப்ட்டு, சாக்ஸ் சாஃப்ட்டு, பெர்சிஸ்டன்ட் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதுக்கு தனியாக ஃபண்ட் இருக்குது. அதில் தனியாக போடலாம். நிறைய இப்போ ஏறுறதே பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 10% ஏறிருக்கு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் 8% ஏறிருக்கு. அதானி என்டர்பிரைசஸ் 8% ஏறிருக்கு. இன்டர்குளோப் ஏவியேஷன் 8% ஏறிருக்கு. ஏச்சர் மேட்டர்ஸ் 8% ஏறிருக்குன்னா இந்த 5 ஒரே ஃபண்டில் இருப்பான இருக்காது. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஃபினான்ஸில் போயிடும். டாடா மோட்டாரும் ஏச்சர் மோட்டாரும் மேபி மோட்டரில் இருக்கும். இன்டர்குளோப் ஏவியேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக் அந்த ஃபண்டில் அது இருக்கும். அதானே என்டர்பிரைசஸ் எனர்ஜி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபண்டு நிறைய ஃபண்டில் பிரித்து பணத்தை போட்டால் தான் எந்த செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ. உங்கள்கிட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட ஃபண்ட் இருந்துன்னா கண்டிப்பாக அதில் 3-4 ஃபண்டு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். பொதுவாகவே ஹெல்த் கேர் ஃபார்மா வந்து இவ்வளோ மார்க்கெட் கரெக்ஷன் வரலாம் நடந்தப்போ கூட ரொம்ப இறங்கலை மிச்ச ஃபண்டு கூட கம்பேர் பண்ணால். நான் ரயில்வே தொடர்ந்து போட்டுட்டு வரேன். அதெல்லாம் நல்லா இறங்குச்சு. இறங்கினாலும் பரவாயில்ல, நம்ம போட்டுகிட்டே இருக்கணும், என்ஏவி கூடுதலாக கிடைக்கணும் போட்டுகிட்டே வந்தேன். இப்போ திருப்பி கொஞ்சம் பெட்டராக இருக்குது ரயில்வே. டிஃபென்ஸ் ரொம்ப இறங்கலை. நான் ஸ்டாக்காகவும் டிஃபென்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஃபண்டுலேயும் டிஃபென்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இதுதான் அதை இது பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்டு ஏதாவது சுச்சுவேஷன்னால் வேறு எக்கனாமிக்கலாவோ இல்லை கவர்மெண்ட் பாலிசி, அப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் வரப்போகுது எல்லா கம்பெனிக்கும். அதை பொறுத்து நிறைய ரிசல்ட் சரியில்லாமல் இருந்தால் மார்க்கெட்டு கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும். பணம் இருந்ததுன்னா அந்த மாதிரி கரெக்ஷன் ஆகும்போது மைனஸ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது ஃபண்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி. வெறும் நம்பர் கேம் தான் இது. ஒரு 10ஆம் நம்பர் இருக்குதுன்னா 8ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் வரும்போது அந்த நம்பரை நீங்கள் வாங்குறீங்க. திருப்பி 10ஆம் நம்பரோ 12ஆம் நம்பர் போகும்போது நீங்கள் விற்கிறீங்க. இல்லை 10ஆம் நம்பர் 12ஆம் நம்பரில் விற்றுடுறீங்க. திருப்பி கீழே 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் வரும்போது வாங்குறீங்க. அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டுங்க. இதை 100 ரூபா அப்படின்னா 120 ரூபா போகும்போது விற்கிறீங்கன்னா 80 ரூபா வரும்போது வாங்குங்க. இல்லை 100 ரூபாயில் வாங்குறீங்களா, திருப்பி அகைன் 120 விற்றுக்கிடுங்க. திருப்பி 100 வாங்குங்க, இல்லை 90 வாங்குங்க. இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெகுலராக. இதை பண்ணிக்கிட்டே இருக்க உங்களுக்கு டெய்லியோ வீக்லியோ அந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா அது மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி. நான் வந்து ஒன்லி இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் நான் எதுவுமே பார்க்க போகிறதில்லனுங்கிறவங்களுக்கு இது நான் சொல்கிற அட்வைஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் பணத்தை போட்டுட்டு 10 வருஷத்துக்கு மறந்துடுவீங்க. யங்ஸ்டராக இருக்கீங்க, 25-30 வயசு, நான் போட்டுக்கிட்டே இருக்க போகிறேன் ஸ்டாக்கில், ஈக்விட்டியில் இல்லை ஃபண்டில் போட போகிறேன், 10 வருஷம் கழிச்சு தான் அதை பார்க்க போகிறோன்னா நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை மறந்துட்டு நீங்கள் உங்கள் வேலையும் பிஸ்னஸை பாருங்கள். இல்லை நான் அந்த மாதிரி பண்ணி அதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னு எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களை ரிட்டர்ன் வந்து 24-30% வரைக்கும் சிஏஜிஆர் கிடைக்கும். ஃபண்டுலேயும் ஸ்டாக்லேயும் நீங்கள் போட்டு 10 வருஷம் கழிச்சு தான் நான் பார்க்க போகிறோங்கிறதுல அதிகபட்சம் 15-18% வரைக்கும் தான் ரிட்டர்ன் இருக்கும். அதுக்கு மேலே ரிட்டர்ன் இருக்குது ரொம்ப ரேராக இருக்கும். ரொம்ப நல்லா உங்கள் ஃபண்டு பெர்ஃபார்ம் பண்ணுது, நீங்கள் சூஸ் பண்ண ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அப்போ உங்களுக்கு 30%க்கு மேலே கூட ரிட்டர்ன் கிடைக்கும். அது உங்கள் லக்கை பொறுத்தது. இது வந்து ஷார்ட் பீரியட்லேயே நீங்கள் வந்து 1 இயர்லேயே வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப டிசிப்ளினாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் கற்றுக்கிட்டு ஃப்ரீ டைமில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு 30% சிஏஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரேர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம பேங்கில் வந்து 6% நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் 30% அப்படின்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் மாதிரி 5 டைம்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சில சிஏஜிஆர்னால் என்னென்னு வைங்க, வட்டி மாதிரினா 2.5 வட்டின்னு சொல்லலாம். 24%னா 2 வட்டி. பேங்க்கில் கொடுக்குறது நமக்கு அரை வட்டி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா 2லேருந்து 2.5 வட்டி, 24லேருந்து 30% அப்படின்னா இன்னுமே நல்லா பண்ணிங்கன்னா 36% வரைக்கும் கூட நீங்கள் போகலாம். 3 வட்டி வரைக்கும் கூட போகலாம் உங்கள் ரிட்டர்னுக்கு. இப்போ பேங்க்கில் 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 500 ரூபா கொடுப்பாங்க பெர் மந்த்துக்கு.
அதே இது நீங்கள் இதில் வந்து ஆக்டிவாக இருந்து உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா ரூ. 1,00,000 3 வட்டி அப்படின்னா ரூ. 3,000 அப்படின்னுங்கிறது கணக்கு. இல்லை 2 வட்டினா ரூ. 2,000ங்கிறது கணக்கு. ரூ. 500 இங்கே இருக்குது, ரூ. 2,000 இங்கே இருக்குது, 4 டைம்ஸ் தான் இருக்குதுல்ல. ஸோ எவ்ரி மந்த் அப்படின்னும்போது 1 இயர் அப்படின்னு பார்க்கும்போது 1,00,000க்கு 1 இயரில் வந்து உங்களுக்கு ஒரு ரூ. 8,000 வரைக்கும் கூட சான்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன ஸ்டாக் பிக் பண்ணுறீங்க, என்ன ஃபண்டில் போடுறீங்கன்னு. ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து க்ரோ ஆகும். நீங்கள் இடையில அதை செக் பண்ணணும். 15 நாள், வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ். சில சமயங்களில் ரொம்ப அது ப்ராஃபிட்டில் உங்கள் ஃபண்ட் இருந்துன்னா ரெடம்ஷன் போட்டு ப்ராஃபிட் யூனிட், அந்த என்ஏவி யூனிட்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதில் ப்ராஃபிட்டை மட்டுமா தான் எடுக்கணும். இப்போ சில்வர்லாம் வந்தப்போ நிறைய பேர் அதெல்லாம் செய்யலை. என்ன பண்ணுவாங்கன்னா, கோல்டு சில்வரில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக இருந்தீங்கன்னா அது அப்படியே மேலே வரைக்கும் போச்சு. கோல்டு $5,600 பெர் அவுன்ஸ் போச்சு. அப்புறம் இப்போ இறங்கிடுச்சு. இப்போ நான்லாம் ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்குன்னா ரொம்ப ப்ராஃபிட் வந்துடுச்சுன்னா அதில் ரிடம்ஷன் போட்டு ப்ராஃபிட் எடுப்பேன். இல்லை மொத்தமாகவே எடுத்துகிட்டு திருப்பி ரீஎன்ட்ரு பண்ணுவேன். நீங்கள் அதேமாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பெனிஃபிட். சில்வர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் விட்டாங்க. அது ஏறிட்டு இறங்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஆமாம் அபோவ் 300 வரைக்கும் போச்சு. இப்போ அது வந்து 200 சம்திங்கில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்கள் ப்ராஃபிட்டை பார்க்குறீங்க, அது பேப்பர் ப்ராஃபிட்மாங்க. அதை நீங்கள் புக் பண்ணி எடுக்கலைன்னா அது அவ்வளோதான். அது வந்து ப்ராஃபிட்டை பார்ப்பீங்க, அது ஏறும், அப்புறம் பார்ப்பீங்க ப்ராஃபிட் இருக்காதுன்னு காட்டும். ஸோ அதை வந்து ஸ்டாக்கை விற்கிற மாதிரியே மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் விற்கிறது பேர் தான் ரிடம்ஷன் சொல்லுவாங்க. ப்ராஃபிட் இருந்துன்னா அதை பண்ணிக்கிடுங்க. ஓகே, இதுதான் அந்த வீடியோவில் சொல்ல விரும்பினேன். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும், தயாராக இருங்க. ஆனால் இதே மாதிரி போர் மாதிரி வருமானங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. வர வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். வேறு மாதிரி வந்து மார்க்கெட் இறங்குச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிடுங்க. இறங்கும்போது ஏறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுக்கிடுங்க. ஏன்னா ஏறும்போதுமே கையில் இருக்கிறது ப்ராஃபிட்டாக இருக்குன்னா அவ்வளோத்தையும் விற்றுறாதீங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி ப்ளஸ் மார்க்கெட் இருந்தது, நாளைக்கு ப்ளஸ்ஸாக மைனஸாக நமக்கு தெரியாது. நாளைக்கு ப்ளஸ் ஆச்சுன்னா இப்போ நம்ம இன்றைக்கி விற்றதை விட கூடுதல் ரேட்டுக்கு விற்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்மள்கிட்ட ஒரு 50 ஷேர் இருக்குன்னா இன்றைக்கி ஒரு 10-20 ஷேர் விற்றோம் லாபத்தில்னா பாக்கியே நாளைக்கு விற்றுக்கலாம்னு கொஞ்சம் வச்சுக்கணும். ஆனால் நாளைக்கு மார்க்கெட் இறங்கிச்சுன்னா ஐயோ நம்ம இன்றைக்கே 50 விற்றுக்கலாமே, அதெல்லாம் தோண தான் செய்யும். இது எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியது தான். சைக்கலாஜிக்கலாக நம்ம பிஹேவியர் தான் டிசிப்ளினாக இருக்கணும். நீங்கள் விற்றதுக்கப்புறம் அது விலை கூடி போகும், நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் விலை இறங்கும். எல்லாத்தையும் எல்லாருக்கும் நடக்கிறது தான். உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லாருக்கும் அது நடக்கும். அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நம்ம விற்றதுக்கப்புறம் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா, நான் 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்றேன், நான் விற்றதுக்கப்புறம் 150 ரூபா போச்சா, ரைட், ஓகே. ஸ்டாக் வந்து 500க்கும் மேற்பட்ட ஸ்டாக் இருக்குது. எல்லா ஸ்டாக்கையும் சேர்த்தா அதிகமாக வரும், 2000 ஸ்டாக்கிட்ட வரும். பட் மெயினான ஸ்டாக்னாலே 500 இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம மிஞ்சி போனால் ஒரு 30-40 ஸ்டாக்கை டீல் பண்ண போகிறோம். விற்றுட்டு மேலே போயிடுச்சுன்னா வேறு ஒரு ஸ்டாக்கை பார்த்து வாங்கிட வேண்டியது தான். அது மாதிரி நம்ம வாங்கிட்டோம் இறங்கிடுச்சுன்னா அப்புறம் பணம் வரும்போது ஆவரேஜ் பண்ணணும். இல்லை அது ஏறப்போ ஏறட்டும்னா அதை விட்டுட்டு வேறு ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் மெத்தடு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.